இந்த வினோதமான சடங்குகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. கிராமப்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை என்னன்னா, இப்ப இந்த அதாவது நாக பாம்புலயே வந்து பாத்தீங்கன்னா, அதுல ஒரு சில வித்தியாசமான பாம்பு இருக்கு. இந்த கண்ணாடி விரியன் பாம்பெல்லாம் கூட ஒண்ணு இருக்கு. அது வந்து பாக்குறதுக்கு கண்ணாடி மாரியே இருக்குன்னு சொல்லுவான். பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கண்ணாடி மாரியே இருக்குமாமா அது. கண்ணாடி விரியன்னு பேரு அது. நல்லா பெருசா இருக்கும். நீளமா இருக்கும். அது வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து கடிச்சிருச்சு அப்படின்னா, அது வந்து பொழைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமாமா. யாராவது ஒருத்தவங்க வந்து அது கடிச்சிருச்சு அப்படின்னா, அது வந்து பொழைக்கிறது வந்து கஷ்டமாமா. அது கடிச்சிட்டு என்ன பண்ணுமாமா, அது நம்பிக்கை தான் அது. வழி வழியா இது கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கை தான். அது ஒரு கடிச்சிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, அது அப்படியே வந்து சுடுகாட்டுக்கு போயிருமாமா. இந்த மாரி ஏதோ ஒரு வகையா அந்த உடம்பு வருதா அப்படிங்கிற மாரி, இது பாடி வருதா அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேல இருந்து அது வந்து பாக்குமாமா. கண்ணாடி விரியன் கடிச்சிட்டு, அது போய் வந்து அந்த சுடுகாட்டுக்கு மரத்து மேல இருந்து போய் பாக்குமாம். அப்ப அந்த மாரி வந்து யாராவது பொழச்சுட்டாங்க அப்டின்னா, இப்ப ஏதாவது ஒரு மருந்து குடிச்சு அத வந்து பொழச்சுட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த மாரி இருந்ததுன்னா, அந்த பாம்ப வந்து ஏமாத்துறதுக்காக அப்படிங்கும்போது என்ன பண்றாங்கன்னா, ஒரு பாட கட்டி ஒரு 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா, அது பாடைய தூக்கிட்டு அது பேரு கொஞ்சம் பேர் வந்து ஒரு 10, 20 பேர் வந்து ஒரு பின்னாடி அந்த பாடைக்கு பின்னாடி எப்படி ஒரு சவம் வந்து எடுத்துட்டு போனாங்கன்னா, யாராவது ஒரு இறந்துட்டாங்கன்னா எப்படி போய் சுடுகாட்டுல போய் வந்து அடக்கம் பண்ணுவாங்களோ, அந்த மாரி அடக்கம்லாம் பண்ணாம அங்க போய் வந்து எரிச்சுருவாங்களாம். அப்ப அந்த மாரி எரிச்சது அப்டின்னா, அந்த பாம்பு வந்து பாத்தீங்கன்னா, பாத்துட்டு அதுக்கப்புறம் போயிருமாமா. ஓ! அவன் இறந்துட்டான் அப்டிங்கிற மாரி அது வந்து போயிருமாமா. இது வந்து ஒரு நம்பிக்கை.